பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட் கூட சூப்பராக இருக்கா மாதிரி ஒரு வெஜ் ப்ரான் ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மீல் மேக்கரை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் பாயில் பண்ண உருளைக்கிழங்கையும் அதில் மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ப்ரான் ஷேப்பில் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜ் ப்ரான்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணிவிடுங்க. வெஜ் ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜ் ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலி கொத்தமல்லி தலை தூவி இறக்குங்க. நம்ம டேஸ்டியான வெஜ் ப்ரான் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.